நம்மாழ்வார். தஞ்சை மாவட்டத்தில் பிறந்து இளங்காட்டில் வளர்ந்து தன் வாழ்நாளை விவசாயத்திற்காக அர்ப்பணித்தவர். இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு உயிரும் பிரிந்த பின்னர் உடல் மண்ணில் புதைக்கப்படுவதல்ல, இம்மண்ணில் விதைக்கப்படுவது. சார் சார் தம்பி இருக்கலாம்ப்பா. வாங்க தம்பி உட்காந்து பேசலாம். யார் தம்பி நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? சூர்யான்ற ஒரு கம்பெனிலேருந்து வரேன். உங்கள் வயலில் என்ன போட்டிருக்கீங்க? தென்னை போட்டிருக்கேன்ப்பா. பொட்டாசியூரியான்றது ஒரு உரம். இதை பக்கத்து ஊரில் தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொட்டாஸ் யூரியாவா? அதை இப்போ தானேப்பா கேள்விப்படுறேன். ரொம்ப யோசிக்கிறாரு, வாங்க மாட்டாரோ? இது நல்ல உரம். இதை பயன்படுத்திங்கன்னா தென்னையெல்லாம் நல்லா வளரும். இது ஃபேமஸான உரம். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் கிடச்சிரும். இனிஷியல் பேமெண்ட்டாக ஒரு 500 ரூபா மட்டும்தாங்க. நான் போய் 500 ரூபா எடுத்துட்டு வாடா. உனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருடா. உனக்கு இதுதான் வேலை. உனக்கு உள்ளதான் பண்ணுறேன். நீ கட்ட. தேங்க்ஸ். உங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் கொஞ்சம் கொடுங்களேன். டிக்கெட் நம்ம தம்பிக்கிட்டே கட்டு வாங்கி. கொஞ்சம் ஃபோன் நம்பர் மட்டும் கொஞ்சம் கொடுங்களேன். சொல்கிறேன், ஏற்றிங்க. 81 48 81 04 27. போய் வயலுக்கு போலியா நீ? போய் தண்ணி எங்கே போயின்னு பார்த்து மடையை மாறி வச்சிரு. சரி. இதோ அந்த வீடா பேரு? சரி வா போ. வாங்க தம்பி. ஏன் இங்கே பழனி 2-3 பேர் இருக்காங்க. யாரை சொல்கிறது? இல்லை, விவசாயத்துறைக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எங்கள் தம்பி மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் அக்ரிகல்ச்சர் காலேஜ்லேருந்து வரோம். அக்ரி ப்ராஜெக்ட் பண்ணுறோம். நீங்கள் அந்த அக்ரிகல்ச்சரை பற்றி நிறையா உதவி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எங்கள் தம்பி தான் நல்ல முறையை செய்வான். இப்போ வயலுக்கு போயிருக்கான். இப்போ அந்த வந்துடுவான். சரி தம்பி வேடா, அந்த வந்துட்டான். நான் எடுத்துட்டு வா. சரி எடுத்துட்டு வா. உட்காருங்க. வயலில் வந்துருக்க தம்பி, உங்களுக்கு எதுவும் தண்ணி எதுவும் சாப்பிட்றீங்களா? இல்லை, நான் இப்போ தான் பக்கத்தில் சாப்பிட்டு வந்தோம். விவசாயத்தை பற்றி மட்டும் தெரிஞ்சால் போதும். நான் அதான் எங்கள் தம்பி வந்துட்டான். அவனுக்கு நல்லா தெரியும். அவனே வர தம்பி வந்து அவங்க வேலைக்கு சொல்லு. அந்த கைகள் விட்டுருந்தேன், வயலுக்கு விட்டுருந்தேன். நான் அந்த வந்துடுறேன். தம்பிகிட்ட பேசிக்கிறேன். நாங்கள் அக்ரிகல்ச்சர் காலேஜ்லேருந்து வந்திருக்கோம். ஐஐசிபிடி தஞ்சாவூர்லேருந்து. நீங்கள் இயற்கை விவசாயத்தை பற்றி நிறையா உதவி பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. அதான் எப்படின்னு தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தோம். சொல்லுங்கள், இயற்கை விவசாயத்தை பற்றி. அதான் சார், இதுக்கு முன்னாடி ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வயலில் பயிர் போட்டிருந்தோம். வரப்போகிறத்தில் உளுந்து அதெல்லாம் கதிரடித்து கீழே உள்ளதெல்லாம் உரமாக்கி கடலில் போட்டிருந்தோம். நல்லா லாபம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் தென்னை போட்டிருந்தோம். தென்னை தான் எங்களுக்கு மெயின். அதுக்கு கீழே அதுக்குள்ள வந்து கடலை, சோளம், மிளகாய் இதெல்லாம் போட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் தென்னை போடணும். அப்போ தான் நல்லா வளரும். அதில் வந்து தென்னையோட மட்டையை வச்சு, அதாவது காஞ்ச மட்டையை வச்சு மிஷினில் அடித்து உரமாக்கி பயன்படுத்துவோம். அந்த உரத்தை ரொம்பவும் வயலில் தூவி தண்ணி கட்டி ஊற விட்டு தேங்காய் வெட்டுவோம். அடுத்த வாரம் கூட தேங்காய் வெட்டு வருது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். பெரிய மூலக்காரனாக இருப்பானோ?
வேறு ஏதாச்சும் வேணுன்னா கேளுங்க. ஃபோன் நம்பர் இருந்தால் கொஞ்சம் தரீங்களா? 81 48 81 74 27. உங்கள் பேர்? ஆனந்தராஜ். வாங்க. எந்த ஊர்? வெள்ளூருக்கு போகிறேன். எத்தனை பேர் ஏமாத்தேன்? கம்பெனி ஆரம்பிக்காமே ஒருத்தனை ஏமாற்றி 500 ரூபா நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஒருத்தனை ஏமாற்றிருக்கோம். இந்த உலகத்தில் ஏமாறம் இருக்கிறவங்க ஏமாத்துறவன் இருக்க தான் செய்யும். கல்கோட்டேரியா ஒரு கம்பெனி நம்ம ஆரம்பிச்சோம். புரியுதா? ஒருத்தனை ஏமாற்றி இன்றைக்கி வரைக்கும் காசு வாங்கிடும். நம்ம பிராண்டு இன்னும் யாருக்கும் எதுவுமே தெரியாது, ஆனால் காசு வாங்கிடும். ஆப்பா அவனா வெயிட் பண்ணிட்டேன். அவங்க உட்கார வெயிட். காலையில் வெள்ளூர் கிராமத்துக்கு போய் இயற்கை விவசாயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். அங்கே பழனிவேலுங்கிற ஒரு விவசாயத்துறைக்கு நல்லது பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வீட்டுக்கு போய் அவங்க பையன்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்கள்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் விஷயமா வந்திருக்கோம். ஏன்னா சர்டிஃபிகேட்டாக ஈஸியாக பண்ணிடலாம். ஏதோ கிராமத்துக்கு போகணும்னு சொல்லி என்ன கிராமம்? வெள்ளூர். வெள்ளூரா? வேற யாரை பார்த்து எதாவது தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் பேர் பழனிவேல் சார். அவரோட பையன் அவருக்கு இருந்து அது அவர் தாண்டி அந்த பையனுக்கு எங்களை தாண்டி நிறைய தெரிஞ்சிருக்குது. அதான் எங்களுக்கு ஆச்சரியமா போச்சு. அதனால அந்த பையனோட கான்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு வந்தோம். பையனோட பேர் என்னப்பா? அந்த பையன் பேரு ஆனந்தராஜ். ஆனந்தராஜ் பையன். ஆனந்தராஜ். ஃபோன் நம்பர் ஏதாவது வாங்குனீங்களா? 87540 7540 93 830. அதான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ரெடியாக இருப்பா. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற எந்த பிரச்சனை இல்லை. நம்மளை பற்றி எதுவும் வெளியில் தெரியக்கூடாது. கம்பெனியை வந்து நம்பலாம். சரி அதுக்கெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட்டாக இருங்க. நல்லா பண்ணுங்க. போயிட்டாங்க. நான் ஒரு டாக்டருக்கு படித்த அப்பா அவனோட பையனை அடுத்து டாக்டராக்கி அந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு நினைப்பான். ஒரு இன்ஜினியர் படித்த அப்பா அவனோட பையனை இன்ஜினியராக்கி அந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு நினைப்பான். ஆனால் ஒரு விவசாயம் பண்ணுற அப்பா அவனோட பையனை ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ லாயராகவோ ஏதோ ஒரு துறையில் பெரிய ஆளாகணும்னு நினைப்பான். ஆனால் அந்த வெள்ளூருங்கிற கிராமத்தில் இருக்கிற அந்த பையன் என்ன நம்மளுக்கு இருக்கிற டேலண்ட்னு தெரியாமே இருக்கான். அவனை வெளியில் கொண்டு வருவான். பையனோட வர சார். அப்பா இவனை வச்சு என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. சார் இது மாதிரி பசங்க சர்டிஃபிகேட் வாங்க வருவாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் வந்து வாங்கினாங்க. அதான் இப்போ மறுபடியும் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட கொடுக்கலாமான்ட்டு கேட்டுக்கிட்டு. வர சொல்லு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அது எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு. சார் அப்படி Hey, wait. I have no time. If you have any doubt, call me instant. Tomorrow I have to go Vapangalam Coconut Research Center. Okay? Carry on. இப்படி இருந்த ஒரு எப்படி சார் இப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்பர் கொடுத்த வரைக்கும் தான்ப்பா உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் அந்த பையனை அந்த கிராமத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்தேன். அந்த பையன்கிட்ட இந்த திறமையை திருட ஆரம்பித்தேன். அவர் திறமையை வச்சு என் உரத்துக்கு பொய்யான ஃபார்முலா கண்டுபிடிச்சேன். ஆனால் அவர் இயற்கை விவசாயத்துக்கு உண்மையாக இருந்ததுனால என்னோட பெரிய ஆகிட்டாரு. இன்றைக்கி கூட பட்டுவட்ட பக்கத்தில் வேப்பங்குளம் கோகோனட் ரிசர்ச் சென்டருக்கு மீட்டிங் போகிறாரு. அவருக்கு சுத்தமாக டைம் இல்லை. சரி வாங்கப்பா நாளைக்கு சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். சரிங்க போயிட்டு வாங்க.